இப்போ குக்கும்பரில் வெள்ளரிக்காயில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளரிக்காயில் ஒரு 100 கிராம் வெள்ளரிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 15 கலோரி தான். வெறும் 3லேருந்து 3.5 கிராம் மாவுச்சத்து இவ்வளோ தான் இருக்குது. அதுலேயும் வந்து 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் ஃபைபர் தான். அந்த மாவுச்சத்துமே பெருசாக கலோரியாக மாற அளவுக்கு பெரிய மாவுச்சத்து ஒன்றும் கிடையாது. ஃபைபர் தான் அதில் அதிகம். பொட்டாசியம் வந்து 150 மில்லிகிராம் இருக்குது, ரொம்ப அருமையான அளவு. இன்னொரு முக்கியமான விஷயம், வைட்டமின் கே வந்து 16 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின் சி ஓரளவுக்கு குறைந்த அளவு ஒரு 3 மில்லிகிராம் இருக்குது. அதில் 60-70% வெறும் நீர்ச்சத்து தான், எப்படி இந்த தர்பூசணி மாதிரி. ஸோ எனவே இந்த வெயில் காலத்தில் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்புலாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல நீர்ச்சத்து, சோடியம் சத்து, பொட்டாசியம் சத்து ரொம்ப அருமையாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த நீர்ச்சத்து குறைபாடு, உப்புச்சத்து குறைபாடு வராமையும் நம்ம கொஞ்சம் இந்த தசைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கட்டாயம் கிடைக்கும். இது இல்லாமல் முக்கியமான விஷயம், வெள்ளரிக்காயில் வைட்டமின் கே